जय साई राम। जय गुरुदेवदत्ता। गुरुर्ब्रह्मा गुरु विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 11. ஸ்ரீ மாணிக் பிரபுவுடன் பாபா சபனிஸுக்கு தரிசனம். அவுரங்காபாத் என்ற ஊரில் ஸ்ரீ மாணிக்க பிரபு என்ற பெரிய மகான் இருந்தார். இவரும் ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரி ஆவார். ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் அவரை சந்திக்க ஒரு சமயம் அங்கு சென்றிருந்த போது அக்கல்கோட்டிலிருந்து பிரபுவின் சீடர் பாபா சபனிஸும் வந்திருந்தார். ஸ்ரீ மாணிக் பிரபு பாபா சபனிஸிடம் சைகை காட்டி ஸ்ரீ சுவாமிகளை தரிசிக்க சொன்னார். ஆனால் அது அவருக்கு புரியாததால் நேரடியாகவே, இனிமேல் இவர்தான் உனது குரு, எனவே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்து கொள் என்று கூறினார். அப்போது ஸ்ரீ சுவாமிகளுடன் மற்ற இரு மகான்களும் கூட இருந்தனர். சுவாமிகள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனுடைய மூர்த்திகளின் அவதாரமாகையால் அம்மூவரின் தரிசனமும் அன்று அவருக்கு கிடைத்தது. பாபா சபனீஸ் சுவாமிகளை வணங்கியவுடன் மிகவும் கோபமாக கடுமையான வார்த்தைகளால் பாபாவை ஏசினார். பிறகு பாபாவிடம், இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்டார். அவரது கோபத்தின் காரணத்தை பாபா புரிந்து கொண்டார். ஏனென்றால் உடல்நலம் இல்லாத அவரது தாயார் எவ்வளவு வற்புறுத்தியும் கேளாமல் சிறிதும் இரக்கமின்றி அவரை தனியாக அக்கல்கோட்டில் விட்டுவிட்டு மாணிக் பிரபுவின் தரிசனத்திற்கு அவர் வந்ததே அதற்கு காரணம். சமர்த்தரின் எல்லாம் அறியும் தன்மையை உணர்ந்து கொண்ட பாபா சபனீஸ் சுவாமிகளை வணங்கியபடியே நின்றிருந்தார். கோபம் தணிந்து சாந்தமான சமர்த்தர் பாபாவிடம், நீ அக்கல்கோட்டிற்கு போ, நாங்களும் அங்கே வருவோம் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். பின்னாளில் குருநாதர் அக்கல்கோட்டிற்கு வந்தவுடன் மாணிக்க பிரபுவின் சன்னதியில் தரிசித்த சுவாமிகள் அவரே என்று அடையாளம் கண்டுகொண்ட வேத வித்தகரான பாபா சபனீஸ் சமர்த்தரின் பரம பக்தராக திகழ்ந்தார். குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.